இந்த யூடியூப்லலாம் நிறைய பேர் வந்து அந்த உங்களுக்கு பிளாக் மேஜிக்கோ யாராவது மாந்திரிகங்கள் பண்ணியிருக்கிறாங்களோ இல்லைன்னா திருஷ்டி மாரி பட்டிருக்குன்னா உங்களுக்கு அதை ஈஸியாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க யூடியூப்பில். ஒரு டம்ளர் எடுக்கிறாங்க, அந்த டம்ளரில் உங்களுடைய கண்கள்ல இருந்து திருஷ்டி கொடுக்கணும், கொஞ்ச நேரம் திருஷ்டி கொடுத்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரை அப்படியே பருகுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய பில்லி சூன்யங்கள்லாம் கலைஞ்சு போயிடுங்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் அதில் ஒரு பிஹைண்ட் சீன் என்ன அப்படின்னா, மனமது செம்மையானால் மந்திர உபதேசங்கள் உங்களுக்கு தேவையில்லை. இந்த 108 முறை பஞ்சாட்சரங்கள் சாண்டிங்லாம் சொல்கிறாங்களே, அது மனமது ஒரு புள்ளியில் லைக்கணும், கான்சன்ட்ரேஷன் பவர் வரணுங்கிறக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே கான்சன்ட்ரேஷன் பவரோட சர்வசக்தியாக நீங்கள் இருந்தாலே போதும். அதுக்காக நீங்கள் மந்திரங்கள்லாம் உபதேசிக்க வேண்டிய அர்த்தங்கள் விஷயங்கள் கிடையாது. அப்போ நீங்கள் பிரம்மகுமாரிகள் ரீதியாக ரொம்ப அந்த பீக் லெவல்லையும் போக வேண்டாம். சிம்பிளாக உங்களுக்கு இன்னும் கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க உங்களுக்கு மாந்திரிகம் வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இல்லையா? அப்போ நம்ம மனமது செம்மையாகணும், அப்படி இருந்தாலே போதும். அப்போ மனமது செம்மையாகணும்னா என்ன செய்யணும்? நான் மிகுந்த நல்ல ஒரு ஆத்மா, எனக்கு எந்த பில்லி ஏவல் சூன்யங்களும் கிடையாது, எனக்கு எதிரிகளும் கிடையாது, அப்படி எனக்கு யாரும் வைக்கவும் இல்லை, வைக்கவும் முடியாதுங்கிற அந்த ஒரு மன திட நிலையில இருந்தாலே போதும். உங்களுக்கு யாரும் எதையும் வைக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட போயிடும், வச்சிருந்தாலும் அது அப்படியே கலைஞ்சு போயிடும்.